ஹாய் திஸ் இஸ் ஏமா வெல்கம் பேக் டு சாரல் கிச்சன். இது சூப்பரான ஒரு சண்டே vlogங்க. லாஸ்ட் வீக் சண்டே என்னோட ரொட்டீன் எப்படி இருந்தது அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முதல் நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் வந்து என் கோ சிஸ்டர் அண்ட் பிரதர் இன்லா அவங்க பையன் குட்டி பையனும் வந்திருந்தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் பண்ணேன். குட்டீஸ் வந்து பூரி கேட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக பூரி பண்ணிட்டு கோசிஸ்டருக்கு கண்டிப்பாக மெதுவடை ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுற மெதுவடை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக மெதுவடை பிளான் பண்ணேன். அண்ட் பெரியவங்க எங்களுக்கெல்லாம் வந்து பொங்கல் சாம்பார் தண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி இதுதான் நான் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். உங்களுக்கு சண்டேனா எந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்களா? சண்டே நீங்க என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? எது உங்களுக்கு ரொம்ப சண்டேல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு லாங் டிரைவ் பிளான் பண்ணோம். எங்கன்னா நகலாபுரம், ஆந்திர பிரதேஷ். ஸோ எதுக்காக அப்படின்னா அங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஒரு லாங் டிரைவ் அப்படியே பண்ணிட்டு வரலாம். அதுதான் எங்களோட பிளான். அப்படியே டுவர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கார்ல தான் கிளம்பணும். 1 o'clock இருக்கும் வீட்டுல இருந்து கிளம்பும்போது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வரும்போது லஞ்ச் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட உட்காந்து இந்த இடத்த அப்படியே ரசிச்சுட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டுவர்ட்ஸ் நாகலாபுரம்க்கு வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ போற வழியிலே குட்டி பையனோட வந்து பயங்கரமா பாட்டுக்கு பாட்டு அந்தக்ஷன்லாம் ப்ளே பண்ணிட்டு பேசிட்டே வந்து நாங்க கிளம்புனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ஜேர்னி. உங்களுக்கு லாஸ்ட் சண்டே எப்படி போச்சு அப்படின்றதையும் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து ஆந்திரா டுவர்ட்ஸ் ஆந்திரா நாகலாபுரம் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் மழையே இல்லைங்க. ஆனா ஆந்திரா பார்டர் டச் பண்ண உடனே சரியான வானம் அப்படியே மூடிட்டு வந்துடுச்சு. ஸோ நாகலாபுரம் நோக்கி போக போக பார்த்தீங்கன்னா நல்லா மழை உங்களுக்கு தூறல் போட ஆரம்பிச்சு பயங்கரமா சதசதன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்க வந்து எப்படி ரீச் ஆக போறோம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆக்சுவலி ஆரே ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் 3 o'clock வரைக்கும் தான் அங்கே அலோடு. அண்ட் ஃபேமிலியா போறது வந்து ரிஸ்க்ன்ற மாதிரி சொன்னாங்க லோக்கல் பீப்புள். ஸோ அதனால நாங்கள் அந்த பிளான் அந்த ஃபால்ஸை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக வந்து நாகலாபுரம் 12 kilometers உங்களுக்கு கைலாசபுரம் ஃபால்ஸ் இருக்கு. அங்க நல்லா இருக்கும், ஃப்ரீயா ஃபேமிலியா குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க வந்து டுவர்ட்ஸ் அந்த கைலாசகுண்டா நோக்கி நாங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கைலாசகுண்டா நோக்கி ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே பிடிச்சி மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். நல்லா லைட்டா தூரல் ஸ்டார்ட் ஆகி நாங்க ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகும் போதெல்லாம் நல்ல சரியான மழைங்க. அந்த மலைக்குள்ள ஃபால்ஸ்ல குளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ஆர்ச் தாண்டி தான் போனோம். ஏபி ஃபால்ஸ் கைலாசகுண்டான்னு இருக்கும். அந்த ஆர்ச்குள்ள போனீங்கன்னா 2 kilometers இந்த கைலாசகுண்டா ஃபால்ஸ் வரும். பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கு இல்லைங்களா? தண்ணி ஆனா அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர், ரொம்ப நல்லா குளிச்சோம். வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க. வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா மேபி கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதர் சிவன் கோயில் இருந்தது. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சிவனை சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே அம்பாலையும் கும்பிட்டுட்டு நாங்க அப்படியே சென்னை நோக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வரும்போது 9:30 ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.